இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய மீட்பு படையினராக உள்ளீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சத்கதியை வழங்க வேண்டும். அனைவரின் அன்பையும் ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். மனிதர்கள் தங்களுடைய புத்தியை எந்த விஷயத்தில் ஈடுபடுத்துகின்றனர்? மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியை எங்கே ஈடுபடுத்த வேண்டும்? மனிதர்கள் தங்களுடைய புத்தியை ஆகாயம் மற்றும் சிருஷ்டியின் எல்லையை கண்டுபிடிக்க ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதனால் எந்த லாபமும் இல்லை. இதன் எல்லையை காண முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் பூஜைக்குரியவர் ஆவதில் தம் புத்தியை ஈடுபடுத்துகின்றீர்கள். அவர்களை உலகம் பூஜிக்காது. நீங்கள் பூஜைக்குரிய தேவதை ஆகுகின்றீர்கள். ஞானத்தினால் சத்கதி கிடைக்கின்றது. பக்தி அனைவருக்கும் ஆனது. ஞானமும் அனைவருக்கும் ஆனது. நீங்கள் படங்களை வைத்து புரிய வைக்க முடியும். சேவையின் ஆர்வம் இருப்பவர்கள் அதிலேயே ஈடுபட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். வேத சாஸ்திரங்களை மனனம் செய்வதன் மூலமும், யஜ்ஞம், தவம் முதலானவற்றை செய்வதன் மூலமும், தீர்த்த யாத்திரைகள் செல்வதன் மூலமும் பரமாத்மா என்னிடமிருந்து தூரமாக ஆகக்கூடிய வழிகளாகும் என பகவான் கூறுகிறார். நான் சங்கம யுகத்தில்தான் வருகிறேன். இப்போது நான் வந்து உலகை மாற்ற வேண்டும். கலியுகத்திலிருந்து சத்யுகமானால் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அது நிராகார உலகமாகும். இது சாக்கார உலகம். நிராகார மரத்தையும் கூட புரிய வைப்பதற்காக பெரியதாக உருவாக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை தந்தை எவ்வளவு உயர்வானவர்களாக ஆக்குகின்றார். அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். நாம் மூலவதனத்திலிருந்து வருகிறோம் என தெரியும். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பது போல உலகினர் தெரிந்து கொண்டிருப்பது கிடையாது. யாருக்கு நன்மை செய்யலாம் என்ற சிந்தனை முழு நாளும் செய்தபடி இருக்க வேண்டும். அன்பானவரின் தொடர்பு கிடைத்தது என்றால் அவருடைய அறிமுகத்தை கொடுக்கலாம் அல்லவா? அனைத்து குழந்தைகளும் தமக்கு நன்மையை செய்து கொள்ள வேண்டும். வழி கிடைத்தது என்றால் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். தந்தை வந்து ஆன்மீக சேவையை கற்றுத்தருகிறார். ஆன்மீக சேவையை பற்றி தெரிந்தவர் வேறு யாரும் இல்லை. ஆன்மீக தந்தைதான் ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறார். ஸ்தூலமான சேவையை பிறவி பிறவிகளாக செய்து இருக்கிறீர்கள். இந்த கடைசி பிறவியில் தந்தை கற்றுத்தந்திருக்கும் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். நன்மை இதில்தான் உள்ளது. மற்ற எதிலும் எந்த பயனும் இல்லை. இல்லற விஷயங்களிலும் இருக்க வேண்டும். நல்லுறவை பராமரிக்கவும் வேண்டும். அவர்களுக்கும் கூட இதனையே புரிய வைத்து நன்மை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்தோ ஒரே விதமான ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கின்றது. எப்போதும் நோயற்றவர்களாக ஆகிறோம். நல்லது. ஓம் சாந்தி. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.